ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 418 பொருட்பாடிலே அரசியலிலே கேள்வி என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள இந்த திருக்குறள், கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. அதாவது ஒருவனின் செவிகள் பொதுவாக கேட்கின்ற திறன் உடையதாக இருந்தாலும் நல் அறிஞர்களின் நல் உரைகளை உள்வாங்கிக் கொண்டு செயல்படாத அவனது செவிகள் செவிட்டு தன்மையுடையதாகவே கருதப்படும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நல் அறிவினை நலமுடன் அமைய பெற்ற ஒரு சிறந்த நாயகன் தனது அன்பு தனையனுக்கு அறம் சார்ந்த அருமை மிக்க அறிவுரைகளை மிக அற்புதமாக எடுத்துரைக்கின்ற அந்த சீர்மை மிக்க பாடல் வரிகளிலே அந்த தகப்பன் கூறுவார், எனது இனிய மைந்தனே, நான் சொல்கின்ற மேன்மை மிக்க வார்த்தைகளை கேட்பாயாக. நாளை வளரப்போகின்ற புதியதோர் உலகத்தினுடைய நாயகன் நீயே. அவ்வாறு நீ சிறப்பு மிக்கவனாக, புகழ் மிக்கவனாக, சீர் மிகுந்தவனாக ஆக வேண்டுமென்றால் நான் சொல்லுகின்ற அருமை மிக்க கருத்துக்களை கேட்டு அவற்றை உன் உள்ளத்திலே உள்வாங்கி கொண்டு அதன்படி நீ செயல்பட வேண்டும். எனது அன்பு மகனே, பழிவாவை செயல்களை நீ காணுகின்ற போது அவற்றிலே நீயும் சேர்ந்து கொண்டு உன்னையும் அவற்றிலே ஈடுபடுத்தி கொண்டு செயல்படாமல் உன்னை அவற்றிலிருந்து விலக்கிக் கொள்ள வேண்டும். நல் அறிஞர்கள் காட்டிய நல்வழி பாதையிலே நீ எப்பொழுதும் நடைபோட வேண்டும். உனது வாழ்க்கையிலே உனக்கு துன்பங்கள் கொடுக்க வருகின்ற ஆபத்துகளை உணர்ந்து அவற்றை சந்திப்பதற்கு நீ எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். துன்பங்களை கண்டு பயந்து நடுங்கி அழுது புலம்புகின்ற அவல நிலையை நீ எப்பொழுதும் மறந்துவிட வேண்டும். துணிந்து நில், தொடர்ந்து செல். நல்வழி பாதையிலே நீ எப்பொழுதும் நடைபோட்டு வெற்றி மேல் வெற்றி கண்டு மகிழ்வுற்று விளங்கு என்று அந்த அன்பு தந்தை தனது இனிய மகனுக்கு அவனுடைய காதுகளுக்கு சிறப்பாக நல்லறிவு என்கின்ற செவி விருந்தினை அளிக்கின்ற அந்த ஞானம் மிகுந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1976 வெளிவந்த உத்தமன். கண்ணதாசனின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு KV மகாதேவன் இசை அமைக்க TM சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த மேன்மைமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. கேளாய் மகனே, கேளொரு வார்த்தை, நாளைய உலகின் நாயகன் நீயே. கேளாய் மகனே, கேளொரு வார்த்தை, நாளைய உலகின் நாயகன் நீயே. பாவத்தை கண்டால் விலகிவிடு, பாதை பார்த்து நடந்து விடு. பாவத்தை கண்டால் விலகிவிடு, பாதை பார்த்து நடந்து விடு. ஆபத்தை சந்திக்க துணிந்து விடு, அழுவதை மட்டும் மறந்து விடு. ஆபத்தை சந்திக்க துணிந்து விடு, அழுவதை மட்டும் மறந்து விடு. கேளாய் மகனே, கேள் ஒரு வார்த்தை, நாளைய உலகின் நாயகன் நீயே. எனவே ஒருவனுடைய செவிகள் பொதுவாக இயல்பாக கேட்கின்ற திறன் உடையதாக இருந்தாலும் கூட நல் அறிஞர்களின் நல் உரைகளை உள்வாங்கிக் கொண்டு செயல்படாத செவிகள் செவிட்டு தன்மை உடையதாகவே அறிஞர்களால் கருதப்படும் என்கின்ற இந்த கேள்வி ஞானம் பற்றிய சிறப்பான திருக்குறளின் அருமையான கருத்தினை தெளிவாக புரிந்து உணர்ந்து அதன்படி செயல்பட்டு வாழ்க்கையிலே மேன்மைகளை அடைவோம்.
மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 419. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.